எழுதி எழுதி கை ஒடிகிற அளவு பல்லவி எழுதியவர். ராஜ்மோகனும் சந்தோஷ் தேவனின் காரணம் இருக்கு. உழுந்து உழுந்து எழுதியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே இந்த படம் பார்க்கும்போது தெரிஞ்சுக்கோ, ஒரு ஸ்கூலை பத்தின படம். அது வந்து 2K கிட்ஸோட லைஃபை வந்து எக்ஸ்க்ளூசிவா சொல்ற முதல் படம் எல்லாருக்குமே தெரியும். அதை தாண்டி நீங்க எல்லாருமே ஸ்கூல் படிச்சிருக்கீங்க இல்லையா? அதுல மறக்க முடியாத மெமரிஸ் ஏதாவது நீங்க ஷேர் படிச்சிருப்பீங்க இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி. இல்ல, மூணு பேரும் படிச்சிருப்பீங்க. 3 பேர் படிச்சிருப்பாங்க, நீங்க படிச்சிருப்பீங்க இல்லையா? கரெக்ட். அது கரெக்டா. பாபா பிளாக் ஷீப் இதுல ஒரே ஒரு பெரிய வித்தியாசம் இதுவரையிலும் இந்த ஸ்கூல் படங்கள்ல இருந்தா இந்த ஜெனரேஷனுடைய அவங்களுடைய ஸ்கூல் லைஃப் அப்படியே பதிவு பண்ணக்கூடிய ஒரு படம். 2K கிட்ஸ் மொபைல் கொண்டு போறவங்க, கிளாஸ்க்கு மொபைல் கொண்டு போற இந்த ஜெனரேஷனுடைய லைஃப் பதிவு பண்ணக்கூடிய முதல் படம். நீங்க கேக்குறாரு ஸ்கூல் படிக்கணும்னா நான் அவர் பேரை பதிவு பண்ணி ஆகணும். இந்த இடத்துல நிக்கிறதுக்கு அவர் தான் காரணம். என்னுடைய தமிழாசிரியர் ஆனந்த அபூர்வசாமி. அவர் இப்ப உயிரோட இல்ல. ஆக்சுவலா எங்க ஸ்கூல்ல வந்து தமிழ் வாத்தியோட பையன் ஒருத்தன் என் கிளாஸ்லயே படிக்கிறான். அப்ப வந்து 5ஆவது படிக்கும் போது ஒரு பேச்சு போட்டி வைப்பாங்க. அந்த பேச்சு போட்டியில யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் அந்த வருடம் முழுக்க, 5ஆவதுல தான் அது ஆரம்பிக்கும், அந்த வருடம் முழுக்க அந்த பள்ளி சார்ந்த எல்லா பேச்சு போட்டிகளும் அவங்க தான் கலந்துக்க முடியும். இப்படி ஒரு ப்ராசஸ் ஒன்று இருக்கு. என் கூட படிக்கக்கூடிய பள்ளிக்கூடத்துல என்னோட வகுப்பறையில தமிழ் வாத்தியோட பையன் படிக்கிறான், நானும் படிக்கிறேன். ஒரு பேச்சு போட்டி நடக்குது. அந்த பேச்சு போட்டியில அவனும் பேசுறான். நான் நினைக்கிறேன் கண்டிப்பா வாய்ப்பு அவருக்கு தான் போகும் அப்படின்னு சொல்லி. ஆனா அந்த வாய்ப்பை திறமைக்காக மட்டுமே அப்படின்னு சொல்லி எனக்கு அதை மாத்தி எழுதினவர் திரு ஆனந்த அபூர்வசாமி. அவருடைய ஓடாத சைக்கிள்ல பின்னாடி கேரியர்ல உட்கார வச்சு எங்களை எல்லா பேச்சு போட்டிகளும் கூட்டிட்டு போனதுதான் இன்னைக்கு இந்த மேடை எனக்கு. அதனால அவரை இந்த இடத்துல நன்றி கூறணும்னு நினைக்கிறேன். ஆனந்த அபூர்வசாமி ஐயா சிறப்பு. அண்ணா, நம்ம படிச்சது உண்மையிலே ஒரு கோல்டன் பீரியடு. நம்ம 2K கிட்ஸுக்கு வந்து பாட்டு எழுதுறோம். எப்படி இருக்கு அந்த வேரியேஷன்? உண்மையிலே இந்த ஜெனரேஷனுக்கு பாட்டு எழுதுனுங்கிறது நான் கொஞ்சம் வயசானவன் தான் சார், சொல்றதுல ஒன்றும் தப்பு இல்லை. அப்படிலாம் கிடையாது. இன்னைக்கும் நீங்க சேவிங் பண்ணா அப்படியே ஹரிஷ் கல்யாணம் மாதிரி அழகா இருப்பீங்க. அப்படியா? ராஜ்மோகன் சொல்லி ஒரு கேரக்டர் வாங்கி கொடுத்துருங்க. ஏன்னா எனக்கே தராம ஆடிலாம் ஜாக்கர் பண்ண சொல்றாரு கேரக்டர் தராம. ஆனா ஆடி வாய்ப்பு கேட்டு வந்தவன். இந்த படத்துல வந்து சந்தோஷ் தயா எனக்கு டியூன் அனுப்பி ஏன்னா பெரிய கரெக்ஷன்லாம் 2 தடவை தான் அந்த பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. தாரத்தப்பட்டை, கொம்பன், இப்ப இருக்க காதர் பாஷா வரைக்கும் இசைக்கு பாடல் தான் எழுதியிருக்கிறேன். அதே போல டியூன் கொடுத்த உடனேயுமே அந்த பாடல் எழுதிட்டு 1-2 வார்த்தைகள் அப்படித்தானே தயா, 1-2 வார்த்தைகள் கரெக்ஷனோட முடிச்சிட்டோம். அதனால சந்தோஷ்க்கு தொடர்ந்து நான் 2வது படமும் 3வது படமும் நம்ம வேலை பார்க்கிறோம். உண்மையிலேயே நான் பெருமையா சொல்றேங்க, தமிழ்நாடு தமிழ் திரையுலகம் ஒரு நல்ல இசையமைப்பாளனை தேர்ந்தெடுத்திருக்கிறது இந்த படத்தின் மூலம். அது காலம் பதில் சொல்லும். நான்லாம் சின்ன பிள்ளைல வந்து ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லணும்னா, நான் 7ஆம் கிளாஸ் படிக்கும் பொழுது ஒரு பாட்டு பாட சொல்றாரு. நான் பாட்டு பாடுவேன், நல்லா பாடுவேன்னு சொல்லிட்டு இங்கே வாடா நல்லா பாடுறாடான்னு ஒரு வாத்தியார். அப்போ வந்து ஸ்கூலுக்கு ட்ரைனிங் வாத்தியார் வருது. பாடினோடனே அந்த பாட்டை பாடினார் 2 பாட்டு. அப்போ பாக்கெட்ல இருந்து ஒரு பேனா எடுத்து கொடுத்தார். கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த பேனாவை இன்னும் பத்திரமாக வைத்திருக்கிறேன். அந்த உற்சாகம் தான் என்னை பாடலாசிரியர் ஆக்கி இருக்கிறது. அந்த வெளியே வேணா பாடிட்டுமா? தங்கத்தோணியிலே தவழும் பெண்ணழகே, நீ கனவு கன்னிகையோ இல்லை காதல் தேவதையோ? தங்கத்தோணியிலே தவழும் பெண்ணழகே, நீ கனவு கன்னிகையோ இல்லை காதல் தேவதையோ? இந்த பாட்டு பாடின ஜேசஸ் மாதிரியே பாடுறாடான்னு சின்ன வயசுல கொடுத்த பேனாதான் என்னை பாடலாசிரியரான ஆக்கி இருக்கிறது என்பதனால, நீங்க சொன்னதுனால அந்த ஆசிரியர் எனக்கு பாடலாசிரியர் ஆகுவதற்கு தகுதியான சூப்பர் இடத்தை கொடுத்தார். நன்றி. ரொம்ப சிறப்பு. ரொம்ப சிறப்பா பேசுறீங்க. ரொம்ப பேசுறதுன்னா கட் பண்ணி விடுறீங்க. ஆனா இல்லண்ணே, அண்ணா அப்படிலாம் கிடையாது. ஏன்னா நீங்க உங்களை நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி வாழ்த்துறேன். உங்களை வாழ்த்த வயசுல ஒரு சந்தோஷத்தை பகிர்றேன். பாக்கி இருக்க 2 கவிஞர்கள் வந்து எங்களுக்கு வந்து நல்ல சிறப்பா 2 கவிஞர்கள் பேசிட்டாங்க இல்லையா? நீங்க 2 பேருமே வந்து ஸ்கூல், அதாவது ஸ்கூல்னாலே டெஸ்டர் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்லம் புக்னு சொல்லுவாங்க, அந்த புக் இருக்கும். ஸ்லாம் புக் சாரி, நான் கொஞ்சம் கவர்மெண்ட் ஸ்கூல் அப்படித்தான் இருப்பேன், கொஞ்சம் தமிழ் மீடியம் சாரி. ஸ்லாம் புக் அதெல்லாம் இருக்கும். அதை பத்தி கவிதைகள் ஏதாவது சொல்லுங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் டெக்ஸ்டர், சாக்பீஸ், அது அவங்களுக்கு தான் மெசேஜ் அனுப்பணும். அவங்க ரெடி பண்ணி வைப்பாங்க. நீங்க கவிதை தானே? நான் சொல்றேன். நான் சொன்னேன். நீங்க தான் சொல்லி கீழே பண்ணி கூப்பிடுறான். நீங்க ஆக்சுவலா
விக்னேஷ்காந்த் வந்து ஆகச்சிறந்த கவிஞர். நீங்க அண்ணே, அண்ணே, வேணாம். ஒரு விஷயம் மட்டும் Please, சொல்லுங்க. இந்த பாட்டை நான் கேட்டப்ப அந்த பாட்டை நான் அவரை புகழணும் இல்லை, இந்த மேடையில சொல்லிடணுங்கிறதுக்காக அந்த பாட்டை நீங்க இந்த ஒரு முதல் பாட்டு எழுதியிருக்க அந்த பாட்டு நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா அந்த பாட்டு அந்த படத்துக்காக மட்டும் எழுதப்பட்ட பாட்டு அல்ல. அவ்வளவுதான் நான் சொல்றது. அந்த பாட்டு வரியில் நீங்க கேட்டீங்கன்னா அது பிளாக் ஷீப்போட கதையும் சேர்த்து சொல்லுவோம் உங்களுக்கு. தேங்க்யூ. ஓகே, டன். ஞாபகங்களும் நெல்லிக்காய்களும் அப்படின்னு பள்ளி காலத்தை பற்றி ஒரு கவிதை புத்தகமே நான் எழுதி வச்சிருக்கேன். ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டு வச்சிருக்கேன். அதுல இருந்து 3 கவிதைகளை நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச வாழ்க்கை பள்ளி வாழ்க்கை அப்படிங்கிறது ஞாபகங்களும் நெல்லிக்காய்களும் அப்படின்னா தொகுப்புடைய தலைப்பு. ஆக்சுவலா அதுல ஆண்டு விழா எல்லாருக்கும் தெரியும். ஸ்கூல்ல ஆண்டு விழா மறக்கவே முடியாது. அது பத்தி ஒரு கவிதை. பள்ளிக்கூட ஆண்டு விழாவில் கட்டபொம்மன் வேஷம் எனக்கு, பள்ளிக்கூட ஆண்டு விழாவில் கட்டபொம்மன் வேடம் எனக்கு, அம்மா வரவில்லை என அழுது கொண்டே இருந்த என்னை ஜாக்சன் துரை தான் தேற்றிக் கொண்டே இருந்தான் அப்படின்னு ஒரு கவிதை. அதே போல சிங்கி கோழிக்குண்டு சுடுகள், ஓகே, சிங்கி கோழிக்குண்டு சுடுகள், தீபாவளி துப்பாக்கி, பொட்டுவெடி என எல்லாம் இருக்கும். ஆனால் அதற்கு பெயர் என்னவோ புத்தக பைதான் அப்படின்னு ஒரு கவிதை. ரூபாய்க்கு 1 மணி நேரம் என்ற வாடகை சைக்கிளில் தான் கற்றுக்கொண்டேன் விழுந்தால் எழ வேண்டும் என்பதை. சூப்பர். ஓகே, ஒரு வழியா எல்லாரும் கவிதை சொல்றீங்க. ரொம்ப நன்றி. இவங்க எல்லாருமே ஒரு பெரிய கைத்தல் கொடுக்கலாம். எல்லா பாடல்களுமே சிறப்பாக இருந்தது காரணம் இவங்க தான். அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல யுகபாரதி சார் நாங்க மிஸ் பண்றோம். சார் ஒரு பாட்டு எழுதியிருக்காங்க. சார் ஒரு அப்பா பாட்டு எழுதியிருக்காங்க. ஒரு கிளைமேக்ஸ் சாங் யுகபாரதி சார் எழுதியிருக்காங்க. தனிக்கொடி சார் இன்டர்வல்ல வரக்கூடிய ஒரு பாடல் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாடல் ஒன்று அவர் எழுதியிருக்காரு. அண்ணன் ஒரு அம்மா பாட்டு அவர் சொன்ன மாதிரி தாலாட்டு பாடல் ஒன்று எழுதியிருக்காரு. அண்ட் அண்ணன் காதல் பாடல், அவர் ஒரு லவர் பாய்ன்றதுனால ஒரு காதல் பாடல் எழுதியிருக்காரு. நான் வந்து ஓப்பனிங் சாங் எழுதியிருக்கேன் சார். சோ அந்த நாங்க கெத்து அப்படின்றத அந்த பாட்டை நான் எழுதி. சூப்பர் சூப்பர், ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஷேட் ரொம்ப அழகா இருக்குண்ணே. தேங்க்யூ. தெலுங்கு படத்துல கும்பலா வர அடியால் மாதிரி இருக்கு. சாரிண்ணே, சாரிண்ணே, சூப்பரா இருக்குண்ணே. தேங்க்யூ. டேய், இது 10 பேர் போட்டிருக்காங்கடா, வேற வேற கலர். வரப்போற எல்லாரும் ஒரே மாதிரி தான். தேங்க்யூ, தேங்க்யூ. பாரதாசி. இப்ப இன்னும் கலகட்ட போது ஏன்னா இங்க வரப்போறவங்க அப்படி சாரை பத்தி சொல்லணும்னா சூப்பர் ஸ்டார்ல ஆரம்பிச்சு உலகநாயகன் ஸ்டார்ல ஆரம்பிச்சு தலைக்கு தளபதிக்கு இப்படி எல்லாருக்குமே மெகா ஹிட் கொடுத்த ஒரு அற்புதமான டைரக்டர். எல்லாருமே வந்து இவங்களுடைய படங்கள் பார்த்தாலே எப்படி கமர்ஷியல் படம் எடுக்கலாம் கத்துக்கலாம். என்னைக்குமே இவருடைய படத்துல ஒரு சீன் நடிச்சாலே போதும், அந்த அளவுக்கு எல்லாருமே வந்து ரீச் ஆயிடலாம் அப்படிங்கிற மக்கள் மத்தியில சார் வந்து அவங்க படத்துல ஒரு சீன் நடிப்பாங்க. அந்த சீனுக்காக எல்லாருமே வெயிட் பண்ணி பார்த்த காலங்கள்லாம் உண்டு. சோ லெட்ஸ் வெல்கம் நம் அனைவருக்கும் பிடித்த டைரக்டர் கே.எஸ். ரவிக்குமார் சார் அவர்களுடைய வேலை கிடைக்கிறோம். நான் எப்போ வருவேன் எப்படி வருவேன்னு யாருக்கும் தெரியாது. ஆனா வர வேண்டிய நேரத்துல கரெக்டா டிஜே சாமுக்கு மனமாக நன்றி. இந்த ஸ்டேஜ்ல